சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இரட்டையர் பிரிவில் இன்று நடக்கும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணை விளையாடுகிறது. அரையிறுதி ஆட்டங்கள் குறித்த தகவல்களை போட்டி நடைபெறும் SDAT விளையாட்டரங்கில் இருக்கும் செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்கலாம். அருண்மொழிவர்மன், ஒற்றையர் பிரிவில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டங்கள் ரசிகர்களிடம் எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன? காயத்ரி, சென்னை ஓபன் 2014 அரையிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெற உள்ளன. இன்று மொத்தம் 3 ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. ஒரு இரட்டையர் பிரிவு ஆட்டமும் 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களும் நடக்க உள்ளது. ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் அரையிறுதிக்கு தகுதி பெறாமல் ஏமாற்றம் அளித்தாலும், இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் ஏற்கனவே இந்திய வீரர் திவிஜ் சரண் மற்றும் பூரவ் ராஜா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மற்றொரு இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இன்று ரோஹன் போபண்ணா ஜீவன் நெடுஞ்செழியன் இணை நிக்கோலஸ் மார்லோ இணையை இதில் 21 வரலாற்றை மாற்றியமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இதுவரை சென்னை ஓபன் இந்தியாவில் 21 வருடமாக நடைபெற்றாலும் 2 இந்திய வீரர்கள் ஒருவருக்கொருவர் இறுதிப் போட்டியில் மோதியதில்லை என்று ஒரு வரலாறு இருந்து வருகிறது. அதை மாற்றியமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இன்று ஏற்பட்டுள்ளது. ஒற்றையர் பிரிவை பொறுத்தவரையில் பட்டிஸ்டா இணை பெனாய்ட் பேரை எதிர்த்து விளையாட உள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் டேனியல் மெட்வதேவ் டூடி சீலாவை எதிர்த்து விளையாட உள்ளார். சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டி குறித்த தங்களின் தகவல்களுக்கு நன்றி அருண்மொழிவர்மன்.